தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுங்களா? இஸ்ரேலுடைய 40% வான் தடுப்புகள் செயலிழந்துருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. வான் தடுப்புகள்னா அயன்டோமும் வான் தடுப்புகள் தான். அது இல்லாம இருக்கக்கூடிய டேவிட் ஸ்டிங்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பேர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பத்தாவது சொல்லிட்டு தாடு வந்துச்சு. தாடு வந்ததுக்கு அப்புறம் மற்ற பேரெல்லாம் நம்ம சொல்லணும்னே அவசியம் இல்லை. உலகத்திலேயே நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இந்த தாடு தான். அந்த தாடவே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. தாடை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பிறகு கூட என்ன பண்ண முடியல, இஸ்ரேலால வந்து ஒண்ணுமே தடுக்க முடியல. ஏன்னா தாடுடைய ரேடார் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப எல்லா வான் தடுப்புகளுக்குமே என்ன இருக்குன்னா ரேடார் சிஸ்டம் இருக்கும். அதுதான் சென்ஸ் பண்ணும். என்ன சென்ஸ் பண்ணுனா, எங்கிருந்து வருது நமக்கு ஏவுகணை, ஒரு எதிரி நாடு வந்து அனுப்புறாங்கன்னா அது எவ்வளவு தூரத்துல வருது, எப்ப வந்து சேரும், அதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து மிசைல் லான்ச் பண்ணா அது நம்ம எத்தனை லான்ச் பண்ணணும், எந்த வேகத்துல அனுப்பணும், அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல வரும்போது இன்டர்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனையும் பண்ற வேலையெல்லாம் யாரு? ரேடார் தான். அந்த ரேடாரவே வந்து இஸ்ரேல்ல வந்து யார் தாக்கி இருக்காங்கன்னு பார்த்தா ஈரான் 2 நாளைக்கு முன்னாடியே தாக்கிட்டாங்க. நம்ம நேத்து அறிவிப்புலயே அதை வந்து போட்டோம். இமேஜ் கூட கீழே போடுறேன் பாருங்க. அப்ப அந்த ரேடாரை தாக்குனதுக்கு பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் செயலிழந்துருச்சு. ஒரு பக்கம் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இல்லைங்கிறாங்க. அதாவது ஒரு தடுப்பு ஏவுகணைகள் இருந்தா தானே அது போட்டு வந்து ஏவ முடியும். அந்த தடுப்பு ஏவுகணைகள் இல்லைங்கிறாங்க. ஆனா தடுப்பு ஏவுகணைகள் அவ்வளவு சீக்கிரத்துல இஸ்ரேல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா அங்க நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரேடார்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக ஹிஸ்புல்லா அதை தான் மிரட்டியிருக்காங்க. என்ன மிரட்டியிருக்காங்கன்னா, உங்கள்ட்ட ரேடார் கூட கிடையாது, இனி நாங்க எதை தாக்குனாலும் உங்களை வந்து அடையும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய லெபனான் போராளிகளே இதை சொல்லி மிரட்டுறாங்கன்னா ஈரான் எந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சு விட்டுருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல 40% இல்லைங்கிறதே ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுது. அதுலயும் 2 நாளா நேத்தும் முந்தானேத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஈரான் அப்படியே திரும்பி பார்த்தாங்க. திரும்பி வந்து பார்த்தா உடனே இஸ்ரேல மட்டுமே குறி வச்சு 2 நாளா தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தாக்குதல் இஸ்ரேல்ல வந்து இதுவரையும் வரல. என்னன்னு தெரியல, இந்த 2 நாளா போட்டு தாக்குனதுல என்ன ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பல தாக்குதல்கள் சக்சஸ் ஆயிருக்கு. அத்தனைக்கு அவங்க அனுப்பக்கூடிய தாக்குதலே எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40-50 தான் தாக்குறாங்க. 40-50 தான் ஒரு நாளைக்கு தாக்குறாங்க. ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கு. அதுலயே ரொம்ப மோசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன்களே அங்க சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது பேலஸ்டிக் வந்து சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது கூட சான்ஸ் இருக்கு. பேலஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சரா தான் இவங்க பண்ணிருப்பாங்க. அது வந்து சக்சஸ் ஆகுறது வந்து ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் கிடையாது. அது சக்சஸ் பண்ண முடியும். நிறைய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் வந்து நடத்தும் போது ஒரு 7 பேலஸ்டிக் ஏவுனா அதுல வந்து ஒரு 2-3 தான் வந்து அடிச்சிரும். அதெல்லாம் வந்து வளமையா நடக்கும். ஆனா ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா அடிக்காது. ஏன்னா இந்த ட்ரோன்களை எதுக்காக அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா திசை திருப்பறக்காக தான் அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரோன் அனுப்புவோம், அங்க இருக்கக்கூடிய வான் தடுப்புகள் தடுக்கட்டும், தடுத்ததுக்கு பிறகு பேலஸ்டிக் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வளமையா நடக்குது. அப்ப வந்து ட்ரோன்கள் மட்டுமே வந்து வரும்போது 100கணக்கா வந்துட்டு இருக்கும். அது வந்து சும்மா வரும். ஆனா வந்து அதெல்லாம் வான் தடுப்புகள் தடுக்கும்னு நினைச்ச இடத்துல முதல்ல அனுப்புன ட்ரோன்களவே வான் தடுப்புகள் தடுக்காம ட்ரோன்களே சக்சஸ் ஆயிருக்கு. ஒரு ட்ரோன்களே சக்சஸ் ஆகும்போது பின்னாடி வரக்கூடிய பேலஸ்டிக் என்ன ஆகும்? சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஈரான் வந்து இந்த ஸ்லோ டவுன் போர் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்லோ டவுன் போர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே மெல்லமா அடிக்கிறது, ஒரு வருஷத்துக்கு அடிக்கிறது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல 1000 தாக்குதல் பண்ண மாட்டாங்க. 50 வந்து பாத்தீங்கன்னா 1000 நாள் கூட பண்ணுவாங்க. இந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சக்சஸ் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம நிறைய பண்ண முடியும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு ஸ்லோ டவுனா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரானுக்கும் வந்து பார்த்தா ஆயுதங்கள் அழிக்கப்பட்டுருச்சுல்ல, அதனாலதான் அவங்க கம்மியா பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி தெரியல. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ டவுனா தான் பண்றாங்க. 50 தாக்குதல் பண்ணா நல்லாவே வந்து சக்சஸ் ரேட்டை டெய்லி பார்த்திருக்காங்க. அதனாலதான் முந்தானேத்தும் இஸ்ரேல்ல பல இழப்புகளை தழுவிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய வான் தடுப்புகள் செயலிழந்துருச்சு. இந்த நேரத்துல அமெரிக்கா தரலாம்லன்னு கேட்டா அமெரிக்காவே பாவம், அவங்கள்ட்டயே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே வந்து மாற்றுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அமெரிக்காட்ட ஆயுதம் இருக்காதுன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லுங்க பாக்கலாம். தென்கொரியாட்ட கொடுத்திருக்கக்கூடிய தாட் சிஸ்டத்தை போய் இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பஞ்சம் இருந்தா தென்கொரியாவுக்கு கொடுத்துட்டு இருந்த, அதாவது வித்திருந்த காசு கொடுத்த ஒரு தாட் சிஸ்டத்தை போய் தூக்கிட்டு வந்திருப்பாங்க பாத்துக்கோங்க. போய் கொடுக்கறதையும் கொடுத்து போட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க திருட்டுத்தனமா. ஏற்கனவே அங்க வந்து பாத்தீங்கன்னா வடகொரியாவுடைய அதிபர் எப்படா தென்கொரியா கிடைப்பாங்க, அவங்களை வச்சு செய்யலாம்னு காத்துட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் தாடு போனது தெரிஞ்சா நம்மள்ட்ட வந்துருவாங்களே அப்படிங்கக்கூடிய பயத்தோட இப்ப தென்கொரியா இருக்கிறாங்க. நியூஸ்ல அறிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து இவங்க சொல்லாட்டினாலும் வடகொரியாவுடைய சேட்டலைட் மூலமா தென்கொரியால எது போகுது வருது எல்லாமே தெரியும்.
அதனால வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென்கொரியா ஒரே கலக்கத்துல இருக்கிறாங்க. உங்க பிரச்சனையில எதுக்கு எங்களை மாட்டி விடுறீங்க, இப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எங்க இடத்துல போர் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க என்னமோ கேட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அத்தனைக்கு 100 கிடையாது, வெறும் ஒரே ஒரு தாடு. அப்போ ஒரு தாடுக்கே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏங்கி போய் அதுக்கு பஞ்சத்துக்கு அடிபட்டுதான் போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, உண்மையாலுமே அமெரிக்காட்ட ஆயுதம் இருந்தா அந்த ஒரு தாடெல்லாம் போய் இவங்க தொட்டிருக்கவே மாட்டாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலவரம். உண்மையாலுமே ஆயுத பற்றாக்குறை இருக்கு. அமெரிக்காவுக்கும் பத்துல, இஸ்ரேலுக்கும் கொடுத்து ஆகக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது, குடுனா கொடுத்துதான் ஆகணும். ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் போஸ்ட்ல தான் வந்து உட்கார்ந்துருக்காரோ தவிர ஆட்சி செய்யறதெல்லாம் வந்து பின்னாடி யூதர்கள் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கேட்டா அமெரிக்காட்ட கூட வச்சுக்காம கொண்டு வந்து கொடுத்துடணும். அதனால இஸ்ரேலுக்கு பாரபட்சம் இல்லாம கொஞ்சம் மிச்சமாவது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்படி வந்துட்டு இருக்கிற இவங்களுக்கே 40% ஃபெயில்னா அப்ப குடுக்கறக்கே இல்லைன்னு அர்த்தம். இருந்தா கொடுத்துருவாங்க, குடுக்கற கூட இல்லாதனாலதான் இஸ்ரேல் பேசாம இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயுத பற்றாக்குறையில இருக்காங்க. இதுல இந்த அமெரிக்காவுடைய தளங்கள் மத்திய கிழக்குல இருக்கு பாருங்க, அதுல வந்து அந்த தடுக்கக்கூடிய ஏவுகணைலாம் வந்து ரொம்ப தீந்துருச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு சவுதியுடைய அங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து திட்டிருக்காரு. யாருன்னா அமெரிக்காவை திட்டிருக்காரு. இவனுங்க பேச்சு கேட்டு நாங்க என்ன பண்ணோம், உள்ள விட்டோம், எங்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு சொல்லிட்டு இவங்க சண்டையில எங்களை கோத்து விட்டாங்க. இன்னைக்கு நாங்க தடுப்பு ஏவுகணைகள் கேட்டா ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் அனுப்புறாங்க, எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, திட்டிருக்காங்க. அதேதான் இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி திட்டிட்டு இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்காக நிறைய கேட்டிருக்காரு ரஷ்யாவை எதிர்த்து. ஆனா இவங்க என்ன பண்ணல, அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் இருக்கக்கூடிய ஆயுதத்தெல்லாம் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருந்தா நான் இந்நேரம் அதை முடிச்சிருக்க மாட்டேனா, இந்நேரம் எங்களுடைய நாடு வந்து நிம்மதியா இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு இருக்காரு. அப்ப மொத்தத்துல வந்து பார்த்தா யாருக்கும் கொடுக்கறதா ஐடியா இல்ல. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அந்த இஸ்ரேலுக்கே கொடுக்க முடியாம 40% வந்து குறைவு ஏற்பட்டிருக்குன்னா ரெண்டு பக்கமுமே இல்லைன்னு அர்த்தம். போய் உள்ளக்குள்ள நாடு பூந்து போய் கொடுத்ததை போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு தாடை. இதுல இருந்தே இவங்க பஞ்சத்துக்கு அடிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் வந்து கடைசியா வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமா இந்த தாடு வந்து விற்கக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, பிசினஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த ஃபெயிலியர் ரேட்டை பார்த்தாங்கன்னா யாருமே எதுவுமே வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் புக் பண்ணி வச்சிருக்கவங்க கூட கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. இதுல பாருங்க, இஸ்ரேலுக்கு வேலைக்கு வந்து ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஆள் எடுத்திருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் காசு கொடுத்து வெளிநாட்டுக்கு போறக்காக காசு கொடுத்துருக்காங்க. போர் வந்ததுக்கு அப்புறம் இனி அங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு கொடுத்த காசை போய் என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் இப்ப பாதுகாப்பாற்ற இடம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க. இந்த அளவுக்கான அச்சத்தை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஈரான் தான் கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களே வான் தடுப்பு சாதனங்கள் வேலை செய்யாதனால மலை மேல போய் ஏறி போய் தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. பங்கர்ல இருக்கிறதே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து வெளிநாட்டுல இருந்து போயிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, சொல்லவே வேண்டாம், சீரழிஞ்சுதான் போகணுங்கக்கூடிய நிலைமை இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.